எத்தனை பேர் நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க? என் சொந்த வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சொந்த வார்த்தை மற்றவங்க என்ன பண்ணோம்? காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும், மற்றவர்களை துக்கப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நான் தேவனுடைய வார்த்தையில் வாழ வளர விரும்புகிறேன்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லலாம். மனுஷிக வார்த்தை இன்றைக்கி இருக்கிறது ஒன்றா இருக்கும், நாளைக்கு ஒன்று மாறும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றும் மாறாது. வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது. என்னுடைய வார்த்தை கூட சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மாறிவிடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. வேதம் சொல்லுகிறது, மனிதன் மாறுவான், தேவனோ என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேன். நேற்றுக்கு இயேசு எப்படி இருந்தாரோ இன்றைக்கி எப்படி தான் இருக்கிறாரு, நாளைக்கு எப்படி தான் இருக்க போகிறாரு. நாம் ஒன்றா மாறலாம். எப்படி மாறலாம் தெரியுமா? இன்றைக்கி ஏழையாக இருந்தேன், நாளைக்கு நான் மாறிட்டேன். எப்படி பணக்காரனாக மாறிட்டேன்? இயேசுவின் வார்த்தையை கேட்டதுனால, விசுவாசித்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சதுனால ஏழையாக இருந்தேன்னா நான் ஆகிட்டேன். ரொம்ப அடிக்கடி சொல்கிறான் பணக்காரன்னு. ஆமேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? இஸ்ரவேல் போய் 2 கையும் உயர்த்துறார். போதுன்ற மனுஷருக்கு இல்லை. இன்னும் நான் தேவன் நல்லது தானே, நல்லதுன்றவங்க பக்கத்தில் கைப்பிடிச்சி நல்லது தான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டா, நான் நிறைய வச்சுருந்தா, என் ஆண்டவர் ஆலயத்துக்கும் என் குடும்பத்துக்கும் மற்றவங்க பார்வைக்கும் மேன்மை தானே. அல்லேலூயா. தேவன் தரித்திரனாக இருக்கவா சொல்லியிருக்கிறார், தரித்திரனை என்னவோ மாற்ற சொல்லியிருக்கிறார். நம்மளை பார்த்து நம்ம சொல்லுவோம் அடிக்க, நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் இருக்கிற மாதிரியே கிடக்குதுங்கப்பா. அது வார்த்தை கூட ரொம்ப துக்கமாக சொல்கிறேன்னு. ஏப்பா இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க பார்த்துங்க, சர்ச்சுக்கு போய் ஒன்றுன்னா வாரிக்கிச்சிங்க, அப்படியே தான் அது வார்த்தைலாம் பார்த்தா ரொம்ப துக்கமாக இருக்குது. அப்படியே தான் கிடக்குதுங்க. அப்படியே கிடக்கணும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் வித்தியாசத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளின் இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? சரியாக வரணும். தேவனுடைய வார்த்தையை சரியாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 122வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். 122:1 பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னவா இருந்தாரா? சொல்லுங்கள், என்னவா இருந்தாரா? இன்றைக்கி நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போகிறதே என்ன தான், கசப்பாக இருக்குது, துக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. சர்ச்சுக்கு போகணுமா ஞாயிற்றுக்கிழமை? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரா படித்தது அப்படின்லாம் சில கேள்விகள். நானாக சிறுவனாக இருக்கும்போது அப்படி தான், என்னடா இது, விடுறதே ஒரு நாள் தான் லீவு, அந்த ஒரு நாளிலேயும் அங்கே வரணுமா? சில குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்கள், புலம்புல காலையில் இருந்து இன்றைக்கி ஸ்கூலா சர்ச்சா, என் மக இன்றைக்கி அப்பா ஸ்கூலா சர்ச்சாப்பா, சர்ச்சுமா அப்பாடா ஆமேன். அதுக்கெல்லாம் எல்லா நாளும் எப்படி தான் இருக்குது, எல்லா நாளும் 8 மணிக்கு குளி வைக்கிறாரு, எல்லா நாளும் 8 மணிக்கு துணி போடுறாரு, எல்லா நாளும் 8 மணிக்கு எல்லாம் பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்த ஒரு நாள் கூட எல்லாம் பண்ண மாட்டாரு, 8-9 மணி வரலாம் தூங்க விட மாட்டாரு. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வருத்தம் என்னன்னா லீவுனால் கூட அனுபவிக்க முடியல. சிலர் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த வேதனை, அந்த மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா? விடுமுறை நாள், அந்த நாளில் கூட கொஞ்சம் ஜாலியாக நண்பர்களோடு, நம்ம ஊராரோடு, உறவினர்களோடு, சொந்த பந்தங்களோடு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா அந்த நாளிலேயே எங்கே கூப்பிடுறாங்க? சர்ச்சுக்கு வாங்க. இந்த நாள் தான் இந்த ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கல.
ஆனால் அங்கே தாவீது தெளிவாக சொல்கிறார், அந்த அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்க 122:1. இவ்வளோதானா படித்தவங்க இருக்கிறீங்க, நல்லா தான் வாசிக்கலாம் சத்தமா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தாரா? என்ன இருந்தாரோ? இன்றைக்கி நம்ம சர்ச்சு குரூப்பில் யூடியூப்பில் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். என்னன்னு போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆலயத்திற்கு போவது எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணுமே தவிர மனக்கசப்பாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தமாக இருக்கணும். அந்த இடம் அப்படிப்பட்டதாக மாறணும். இதுக்கு சில உதாரணங்களை நான் வேதத்தில் இருந்தோம். எந்த கால சூழ்நிலையில் தாவீது இதை எழுதினார் என்பதை குறித்து சொல்லி உங்களை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னால் சிலருக்கு சந்தோஷம், ஒரு சிலருக்கு வருத்தம். ஆனால் இவருக்கு சந்தோஷமாய் இருந்தேன் என்று சொல்கிறார், மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த மனிதன் தேவனை அதிகமாய் நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு போகிறதுக்கு நல்லா குறிச்சிங்க. யார் தெரியுமா சந்தோஷப்படுவாங்க? தேவனை நேசிக்கிற மனிதன். நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேசம் அவங்கள பார்க்கணுன்னு தோணுமா, பார்க்கக்கூடாதுன்னு தோணுமா? ராணி சிஸ்டர் மட்டும்தான் சந்தோஷமாக வருது. ஆர்வமாக எப்போ போய் பார்ப்போம். சிலருக்கு பள்ளிக்கூடம் பிடிச்சதுன்னா எப்படா திங்கக்கிழமை வரும் ஸ்கூலுக்கு வரும். சில பிள்ளைகளுக்கு ஆசிரியரை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அப்பா அம்மா கூட பிடிக்காது, எனக்கு ஸ்கூல் போகிறது தான் பிடிக்கும். எனக்கு ஸ்கூல் போனால் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னாங்க சார் அந்தளவுக்கு என்ன பண்ணுவார், எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பார், என்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுவார். ஆனால் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது சர்ச்சுக்கு வர்றது. காரணம்னா யாரை பிடிக்கல? ஏசாவை பிடிக்கலையா? நிற்கிற பாஸ்டர் பிடிக்கல இல்லை ஆவதில்ல. ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற விதங்கள், அவங்க பேசுகிற காரியங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள், அது அவங்களுக்கு எப்படி இல்லை, மன மகிழ்ச்சியை சொல்லுங்கள், மன மகிழ்ச்சியை கொடுக்கல. இது மிஸ்டேக்கு பாஸ்டர்கிட்டயா விசுவாசிக்கிட்டியா அப்படின்னா நான் சொல்லுவேன், யார்கிட்ட தான்? என்கிட்ட தான். யாருக்கிட்ட தான்? எல்லாரும் சொல்ல முடியும். யாருக்கிட்ட தான்? தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம ஆர்வமாக வருவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமில்ல, தேவனை நேசிக்கிற ஒரு குணம் நமக்குள்ளே வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு வருவோம். அப்போ தேவனை நேசிக்கிற ஒரு நபர், தேவனை உண்மையாக ஆராதிக்க வேண்டும் என்கிற விருப்பமுடைய ஒரு நபர் தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய மக்களையும் என்ன பண்ணுவார்? அவர் நேசிப்பார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களை பொழுதுபோக்குற இடத்துக்கு சந்தோஷமாக போயிடுவோம். ஆனால் ஆலயத்துக்கு மாத்திரம் சந்தோஷமாய் வராது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணல, இன்னும் நேசிக்கலை. அவருடைய மக்கள் என்ன பண்ணல, அதிகமாக நேசிக்கலை. அவர் நமக்காக விலைக்கிரயமாய் சிந்தி சம்பாதித்த அந்த திருச்சபையை நம்ம என்ன பண்ணல, நேசிக்கலை. நான் சொல்கிறேன், இந்த சபை நாங்கள் சம்பாதித்ததல்ல, இந்த சபை நாங்கள் கட்டினதல்ல, இது தேவன் கட்டினது. சத்தமாக சொல்லுங்க, புரிஞ்சவங்க. இது யாருடைய சபை? தேவனுடைய சபை. இது தேவனுடைய மக்கள், தேவன் நேசிக்கிற மக்கள் கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல மக்கள் ஒவ்வொருவரும் நேசமுடையவர்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? பாசமுடையவர்களாக இருக்கணும். அதுதான் அடிக்கடி உங்களை என்ன பண்ணுறேன், பக்கத்தில் கை கொடுங்கன்றேன். கொடுக்குறேன்றேன், கொடுக்க சொல்லலை. இப்போ கொடுக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு. நீங்கள் தூக்கிடக்கூடாது, இல்லைங்க வசனத்தை கேட்காம இருந்துடக்கூடாது, நீங்கள் வந்து அவங்களோட ஏம்மா கையை கொடுத்தா இப்படியாமா பண்ணுவேன், என்னம்மா நீ கையை பிடிச்சி ஆயித்துட்டாங்கப்பா, கிள்ளி போட்டாங்களான்னு தெரில. ஏன் கை கொடுக்குறோம்? உங்களுக்கு ஒவ்வொருத்தரோடு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறோம்? நேசத்தை உருவாக்குறோம், ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பை உருவாக்குறோம். ஆமேன். உங்களை அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடம், மகிழ்ச்சிக்குரிய இடம், சந்தோஷத்துக்குரிய இடம். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ஆலயம் என்பது அது மகிழ்ச்சிக்குரிய ஸ்தலம். கோமாளி ஆடுற ஆட்டம் அல்ல, கூத்தாடி ஆடுற ஆட்டம் அல்ல.
நகைச்சுவை பண்ணுற இடம் இது அல்ல. தேவனுடைய வார்த்தையை இருக்கிற வண்ணமாக தியானித்து புரிந்து கொண்டு அவர் மேலே இன்னும் பாசத்தை உருவாக்குகிற இடம். நீங்களும் நானும் ஒருத்தரை நேசிக்கணும். ஆமேன். அவருடைய நேசம் அளவிட முடியாதது. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய நேசம் ரொம்ப பெருசாக, அது உன்னதமானதான், அது விவரிக்கவே முடியாதான். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அப்படியானால் அவர் மீது உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ பாடுறல. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. சொல்லுங்க. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய நேசம் எப்படிப்பட்டது? அக்கினி ஜுவாலை போன்றது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்துங்க. அவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குமானால் அக்கினி ஜுவாலைக்கே தங்களை என்ன பண்ணாங்களாம்? ஒப்பு கொடுத்தார்களாம். என்னை தூக்கி என்ன பண்ணுங்க? தெரியுமா தெரியாது அந்த சம்பவம்? எத்தனை பேருக்கு தெரியும்? என்னை தூக்கி என்ன பண்ணுங்க? அக்கினியில் தூக்கி போடுங்க. ஆனால் நீர் நிறுத்தின அந்த பொற்செலையை மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். என் தேவனை மாத்திரம் தான் நான் பண்ணுவேன். எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் வருது? இங்கே மட்டும் அல்லேலூயா சொல்லக்கூடாது. வீட்டில் நீங்கள் பார்க்குற விட்டுட்டு வந்த ஒவ்வொன்றத்தையும் பார்த்து என்ன பண்ணணும்? அல்லேலூயா சொல்லணும். காமாட்சி விளக்கே அல்லேலூயா, எழுந்துரு, கிளம்பு, எடு. எதுக்கு அது உட்காந்துக்குது? எத்தனை பேர் வீட்டில் உட்காந்துக்குது? இன்னும் நான் வந்து அப்புறம் பார்ப்பேன் குடும்ப ஜபம் வரும்போது. சிலர் தூக்கி என்ன பண்ணுறாங்க? ராகேல மாதிரி. ராகேல் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த விக்கிரகத்தை, அந்த சிலைகளை எல்லாம் என்ன பண்ணாங்களா? கட்டிலு கீழே போட்டு மறைச்சி வச்சாங்களா. இனி நிறைய பேர் ஆண்டு ஏற்றுக்கொண்டும் ஆண்டுக்குள்ளே வந்து கொண்டும் ஒரு ஒரு பயம், இது எதனா பண்ணிடுமோ? எது? காமாட்சி விளக்கா பண்ண போகுது? அது பண்ணுமா உங்களை? ஏன் அப்படி பயப்படுறீங்க? எதுக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க? தூக்கி எறிய சொன்னார் ஆண்டவர். ஆமேன். அவர் மேலே உனக்கு அன்பு இருக்குது, நேசம் இருக்குது. அவருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோடு வர உனக்கு எது இருக்கக்கூடாது? உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் விரும்பாதது சொல்லுங்கள். அவர் விரும்பாதது, திரும்ப நல்லா நான் சொல்கிற மாதிரி அவர் விரும்பாதது பொருளாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் இருக்கக்கூடாது. கத்தருக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவர் விரும்பாது யாராக இருந்தாலும் போகக்கூடாது. எனக்குள்ள யாராக இருந்தாலும் ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் தான், அவருடைய ஆலயம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாம். ஆமேன். அதனால தான் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நீங்களும் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் காலைல 8 மணி ஆனாலும் பரவாயில்ல பாஸ், உங்கள் மேலாம் வருத்தமே கிடையாது, நான் எத்தனை மணிக்கு வந்துடுவேன். இன்னும் ஒரு கூடுதலாக சொல்லணும், இயேசு மாதிரி போன வாரம் நம்ம தியானிக்க நான் சொல்லலை. மகதலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு எங்கே போனாங்களா? கல்லறைக்கு போனாங்களா? எங்கே போனாங்களா? அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போனாங்களா? உங்களை அதிகாலையில் 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் வருவீங்க? நான் வருவேன் பாஸ்டர். அவர் மேலே நேசம் இருந்தால் ராத்திரி 12 மணி கூட வையா, ராத்திரி 1 மணி கூட வையா, வெடிகாலம் 3 மணி கூட வையா, நான் வர ரெடி. ஆமேன். நம்ம வேலைக்கு அப்படி தாமதமாக போவோமா? நமக்கு விருப்பமான மனிதர்களோடு கூட பேசுவதற்கு நேரத்தோடு போவோமா, காலத்தோடு போவோமா, இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? ஆமேன். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அன்பு இருக்குதுன்னா அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம ஆர்வமாக என்ன பண்ணுவோம்? அவங்கக்கிட்ட ஓடி போய் நின்று அவங்கள அன்பை நம்ம ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வோமே. அதை காட்டிலும் தேவன் மேல் நமக்கு என்ன இருக்கணும்?
என்ன இருக்கணும்? தேவனை நேசிக்கிற மனுஷன், தேவனுடைய ஆராதனையை விரும்புகிற மனுஷன், தேவனுடைய மக்களை நேசிக்கிற மனுஷன் அவரை வீட்டையும் என்ன பண்ணுவானா, அவனுடைய மனநிலை, அவருடைய வீட்டை, அவருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒரு குணம் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொண்டு வரும் என்பது சந்தேகம் இல்லை. நீங்கள் வாசிங்க 26வது சங்கீதம் 8வது வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கி இருக்கும் ஸ்தலத்தையும் நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். என்ன பண்ணுறாரா? சொல்லுங்கள் அந்த வசனம் என்ன படிங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கி இருக்கிற ஸ்தலத்தையும். ஆலயத்தில் என்ன இருக்கணும்னா தேவனுடைய மகிமை இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? தேவனுடைய மகிமை இருக்கணும். தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சிந்தனையில், ஏதோ ஒரு யோசனையில், ஏதோ ஒரு விரக்தியில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் தேவனுடைய மகிமை உங்களால் உணர முடியுமா? தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைக்குமா? தேவனுடைய ஆராதனை எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா? நான் என் தேவனை என்ன செய்யணும்? பாடணும். என் தேவனை ஆராதிக்கணும். என் மனசு முழுவதும் யாராக இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த ஸ்தலம் என்னவாக இருக்கும் தெரியுமா? தேவனுடைய மகிமையாக இருக்கும். தேவனுடைய மகிமையாக இருக்கணும்னா நமக்குள்ளே எல்லாத்தையும் செப்பலை கைட்டு வந்தவங்க எத்தனை பேருங்க? வெளியே செப்பல் கைட்டு வச்சவங்க எத்தனை பேர்? எல்லாரும். சபையில் இருக்கிற எல்லாரும் எதை கைட்டு உள்ள போட்டு உள்ள வந்துக்கிறீங்க? அங்கே விட்டு தானே வந்துக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய மகிமையை நீங்கள் வாஞ்சிக்கிறவங்க, தேவனுடைய மகிமையை விரும்புகிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வெளியே எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதெல்லாம் வெளியே கைட்டு வைக்கணும்? எல்லாம் எதை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் வெளியே கைட்டு வச்சுட்டு வரணும்? கவலை. வெரி குட், சூப்பர் சிஸ்டர். முதல்ல எதை வச்சிருந்தோம்? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேலே வைங்க? என் மேலே. உங்கள் பாரங்களையெல்லாம் என் மேலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலை தூக்கி என்ன பண்ணுங்க? ரெண்டாவது கோவமா? சரி, கோவம் தூக்கி வச்சுருங்க. அப்புறம் பேசுங்க ஐயா. என்ன பிரதர்? பெருமை. தற்பெருமை தூக்கி வச்சுருங்க. அதுன்னு சொல்லிட்டாங்களா ஆண்டி? அப்புறம் பேசுங்கம்மா, அப்போ தான் வசனம் உங்களுக்கு புரியும். சந்தோஷமா? சந்தோஷத்தை தூக்கி வச்சுட்டு வர போகிறா? வேஸ்ட்டு வா. சந்தோஷத்துக்கு தான் உள்ளே வந்துருக்குறோம். சந்தோஷத்தை தூக்கி வச்சுட்டு. அடுத்து ஆமென் அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க. ஆகுறதியா பாரு தம்பி, 2 வாரம் தான் வரோம். போராட்டம். என்னப்பா போராட்டம்? அதுக்காக பாசம் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. போராட்டம் இருக்குது, அவ்வளோதான். போராட்டம் தூக்கிலாம் போடல. பிரசாந்த் அழகாக சொல்கிறாப்பா பாரு. 2 வாரம் தான் வராம்மா ஆலயத்துக்கு. போராட்டம். சொல்லுங்க. கண்ணீர், கவலை, கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், ஏமாற்றம், தோல்விகள், சண்டைகள், பயங்கள், இருமாப்பு, அப்புறம் அகம்பாவம், ஆணவம், அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க? வெளியே போட்டுட்டு உள்ளே வாங்கலை. அங்கே என்ன இருக்குது தெரியுமா? தேவனுடைய மகிமை இருக்குது. ஒரு சத்தமாக சொல்லுங்களா அல்லேலூயா. என்ன இருக்குது? தேவ சமூகத்தில் மகிமை இருக்கும். உங்கள் முகம் அப்படியே பிரகாசிக்கும். நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணுவோம்? கரங்களை தட்டி சொல்லுங்க. என்றும் நான் சும்மாலாம் பாடக்கூடாது, உண்மையான இருக்கணும். உள்ள ஆனந்தம் இருக்கணும். பாடுறதுக்காக நம்ம பாட்டுக்காரர் நல்லா சந்தோஷமாக தான் பாட்டார், நல்லா தான் இருக்குது ராகம் அப்படின்னு பாடக்கூடாது. உண்மையாக நமக்குள்ளே இருக்கணும் ஆனந்தம். அப்போ எத்தனை பேருக்குள்ள அந்த ஆனந்தம்? பாடுங்க பார்க்கலாம் கைத்தட்டி. அப்போனா மகிமை இல்லை. இருங்க ஒரு நிமிஷம். இங்கே மகிமை இருக்குதுன்னா ஒரு வாய் என்ன பண்ணக்கூடாது? ஒரு கையை என்ன பண்ணக்கூடாது? இங்கே மகிமை இருக்குது அப்படின்னா ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. ஒருத்தர் கூட என்ன பண்ண அக்கத்தில் அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க? நம்ம பாட தப்பாக பாட்டேன்னா நோ, ஆனால் நீ பாடணும். கழுதை கத்துறது கூட கத்தர் என்ன பண்ணுவாரான்? கருத்தா காது கொடுத்து என்ன பண்ணுவாரான்? கேட்பார். காக்கா கத்துறது கூட என்ன பண்ணுவாரான்? கேட்பார். ஆலயத்தில் தேவன் நீங்கள் சத்தம் இடுகிறதை பார்க்கிறார். நீங்கள் சத்தம் இடாது இருக்கிறது என்ன பண்ணுறாரு? சார் மாதிரி தூங்குறது என்ன பண்ணிக்கிறாரு? என்ன சார் இல்லையா இன்னைக்கு? இல்லை பற்றி அதுக்கு தான் இன்னைக்கு தான் அதெல்லாம் சொல்கிறேன். அவர் தூங்கலை இன்னைக்கு, அதனால தான் தள்ளையிலேயே சொன்னேன். அவர் சொன்னேன் தெளிவாக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா.
அவர் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவங்க, ஐயோ அந்த அந்த வாரம் சர்ச்சுக்கு போனோம், எப்படி தெரியுமா, இன்னமா பாட்டு பாடுறாங்க அந்த சபையில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னமா ஆராதிக்கிறாங்கப்பா, இன்னமா கை தட்டுறாங்க, இன்னமா கர்த்தருடைய வசனத்தை கேட்குறாங்க, இன்னமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கரம் கொடுத்து அன்பை பரிமாறிக் கொள்கிறார்கள். என்ன, அதுதாங்க ஐக்கியம், அதுதாங்க சந்தோஷம். ஆமேன். அந்த நேசம் இருக்கிற ஒரு இடமாக இந்த ஆலயம் இருக்குமானால் இங்கே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும். கைத்தறி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது தேவனுடைய ஸ்தலம், இது தேவன் வந்து தங்குகிற இடம். அப்போ எங்குள்ள இல்லையா? ஆமாம், நான் எங்கள் வீட்டில் இல்லையா? நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் வீட்டில் ஆராதிக்கல, ஏன் அப்போ ஏன் உங்களுக்குள்ளே ஆராதிக்கல அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களோடு வந்து ஆராதிக்கிறதுல பிரதர் 2 முறை போயிட்டீங்க பிரதர். ஆராதனை ஒரு முறை போனீங்க, இப்போ ஒரு முறை போகிறீங்க பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ வாசிங்க அந்த வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் நான் என்ன பண்ணுறேன், வாஞ்சிக்கிறேன். அப்போ அவருடைய மகிமை எப்படி இருக்கும்? இப்போ சொன்ன அந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம், அவருடைய மகிமை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. மகிமையாக இருக்குதா? மகிமையாக இருக்குதா? இப்போ இஸ்ரவேல் பிரதர் ஆளு மாதிரி கை தட்டினாருன்னா இன்னும் இப்போ சரியாக தட்டலை, இப்போ தட்ட போகிறார். இப்போ சார் மாதிரி ஆள்லாம் கை தட்டினா தட்டவே இல்லை. யாரெல்லாம் இல்லை, ஆபிரகாம் ஐயா தட்டலை, இப்போ எல்லோரும் தட்ட போகிறோம். ஆமேன். எல்லோரும் தட்டினீங்கன்னா அது சாணி தட்டினாலும் சரி, என்ன அது வந்து என்ன தட்டுனா தட்டுங்க, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தட்டுற தட்டில் இந்த இடம் மகிமையாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாடுங்க பார்க்கலாம். இப்போ கையை தொட்டு பார்த்தவங்களாம் கொஞ்சம் மாற்றுங்க. கை தொட்டு பார்க்குறதுனா தெரியுமா, தட்டுறது வேறு, தொட்டு பார்க்குறது வேறு. சும்மா பேப்பர் வச்சுக்கின்னு பெண்ணை வச்சுக்கின்னு தொட்டு பார்க்குறோம். என்ன தம்பி, என்ன சாமுவேல், நல்லா ஜோராக என்ன பண்ணணும், சத்தமாக தட்டணும். எவனா ஒருத்தர் பரிசு வாங்கினா எப்படி தட்டுறாங்க, உற்சாகமாக தட்டுறாங்க இல்லையா? என்ன வெளிப்பாடு, எல்லாம் வெளிப்பாடு. ஆமேன். இன்னைக்கு உள்ள ஒரு 10 நாள், உள்ள ஒரு 15 நாள் பாருங்கள் எப்படிலாம் கை தட்டிட்டு இருக்கிறார். சரி, அல்லேலூயா. பாருங்களா, அவங்க நாங்கள் ஏசப்பாக்கு மட்டும்தான் தட்டு. சரி பாடு, ரைட். கடைசி இது 3வது மகிமை. மகிமை கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 2வது மகிமை எப்படி இருந்தது, கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. இப்போ 3வது மகிமை ரொம்ப அட்டகாசமாக இருக்கணும். பாடுவோமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஆனந்தம் எங்கேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நல்லா. ஆமென். உன்னதர் மறைவில்
என்றே சொல்லுவே. என் தேவனை நோக்கி அல்லேலூயா. ஆமென். துதிப்பே. ஆடலுடன் பாடுவோமே, ஆனந்தமே பெருமையே. ஆடலுடன் ஆனந்தமே, ஆடலுடன் பாடுவோமே. நல்லவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்னாவில் ஒலித்திடுமே. எத்தனை பேர் கை வலிக்குது ஆண்டவரே? எத்தனை பேராப்பா விட்டாரா அந்த பாஸ்டர்? ஆமீன், அல்லேலூயா. தட்ட தட்ட பாட பாட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் எல்லாம், அசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தூக்கி என்ன பண்ணும்? வெளியே ஓடும், தூக்கி எரியப்படும். ஏன் தெரியுமா? அவர் உள்ளே வந்துட்டா, அவர் மேலே இருக்கிற வாஞ்சை வந்துட்டா, அவருடைய ஆலயத்தின் மகிமையின் வாஞ்சை நமக்குள்ளே வந்துட்டா, அந்த வாஞ்சைக்கு எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது? ஈடு கொடுக்க முடியாது. ஆமென். இதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீ வாஞ்சிக்க போகிறீங்க? இனி ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தை நான் மகிழ்ச்சிக்குரிய இடமாக பார்க்க போகிறேன். நான் ஆனந்தமாக, நான் தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய வீட்டிற்கு நல்ல மனநிலையோடு. இந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியமே. எல்லாம் பக்கத்தில் கைப்பிடிங்களா? உங்கள் மனநிலை தான் ஆலயத்துக்கு நேரத்தோடு கொண்டு வரும், மகிழ்ச்சியோடும் கொண்டு வரும். தேவனுடைய ஆலயத்துக்கு மனநிலை தான் மகிழ்ச்சியோடும் கொண்டு வரும், ஆனந்தத்தோடும் கொண்டு வரும். ஆமென். உங்கள் மனநிலையில் கோளாறு வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? போனோமா, அதோட மகிமை இங்கே இருக்குது ஒன்று வெளியே. இங்கே இந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, நான் அவருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால், அந்த ஆலயத்தின் மேல் இருக்கிற அந்த மகிமையை காண்பதற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் என்னவா இருக்கிறேன்? அதை காட்டிலும், அப்படிப்பட்ட உலக இன்பங்களை காட்டிலும் தேவ காரியங்களில், தேவனுடைய இன்பங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அதுக்கு இருக்கிற ஈடு வேறு எதுலேயுமே இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில், இந்த ஆலயத்தை ரொம்ப நேசித்த சீஷர்கள், ஆலயத்தின் மீது வாஞ்சியாய் இருந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் வாழ்ந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எவர்கள்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், என்னத்திலையுமா? அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், என்னது திருவிருந்து, ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக என்ன பண்ணாங்க? தரித்திருந்தார்கள். முதல்ல மனமகிழ்ச்சியோடு போனார். ரெண்டாவது தேவ ஆலயத்தின் மீது, அந்த மகியின் மீது வாஞ்சி கொண்டார். மூன்றாவது சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்களாம். ஒன்றுனது ஆலயத்துக்கு சந்தோஷமாக வரணும், ரெண்டாவது அவருடைய மகிமையை வாஞ்சிக்கணும், தேவனுடைய சமூகத்தில், தேவ சபையில் அவருடைய மகிமையை வாஞ்சிக்கணும். மூன்றாவது தேவனுடைய சபையில் அங்கம் வகிக்கிறதும், தேவனுடைய சபையில் வந்து தேவனை ஆராதிக்கிறதிலும் உறுதியாக இருக்க வேண்டும். என்னவா இருக்கணுமா? எப்படி உறுதியாக இருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும்,
ஜெபம் பண்ணுதலிலும். ஆமென். நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவ சபைக்கு வருகிறதிலும், தேவனை ஆராதிக்கிறதிலேயும், தேவனை மகிமைப்படுத்துகிறதிலேயும், தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருடைய உபதேசத்தை கேட்கிறதிலேயும், அப்பம் பிற்கிறதிலேயும், அந்யோன்யத்திலும் நல்லா ஒற்றுமையா. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா ஒற்றுமையாக என்ன பண்ணுங்க? இருங்க. அந்யோன்யமாக என்ன பண்ணுங்க? இருங்க. நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? அது வராத அளவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பார்த்துக்கணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் கடைசியாக தான் எது? கடைசியாக இதெல்லாம் எப்படி இருந்தாங்களா? தரித்து இருந்தாங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு நான் என்ன பண்ணுறேன்? தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபத்திலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் அந்த வாஞ்சையை, அந்த உறுதியை கர்த்தர் கண்டு உங்கள் மேலே அவர் என்ன இருப்பார்? நேசமாய் இருப்பார். நீங்கள் அவர் மேல் நேசமாக, அவர் உங்கள் மேல் நேசமாக இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் வேறு எந்த சக்தியால் உங்களை என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. அவருடைய வல்லமையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அவருடைய மகிமையை வாஞ்சிங்க. அவருடைய ஆலயத்துக்கு வருகிறத சந்தோஷமாக என்ன பண்ணுங்க? நீங்கள் எண்ணுங்க. மூன்றாவது, அவருடைய காரியங்களில் உறுதியாய் தரித்திருங்கள். இதை சொன்ன இந்த தாவீது வருஷத்துக்கு 3 முறை எருசலேம் தேவாலயத்துக்கு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆராதிக்க போவாங்களாம். நீண்ட தூர பயணம் மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க? நடந்தே போவார்களாம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற வசதியை போல அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களுக்கு இல்லை. அவர்கள் ரொம்ப நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு போவாங்களாம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் வந்து என்ன ஆயிடுச்சான்? நிற்கலாயிற்று. அப்பா, நாங்கள் எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு எப்படியோ உடைய ஆலயத்துக்கு நான் பண்ணின வந்து நின்றுணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல போராட்டங்களை, பலவிதமான உடல் வலிகளை பொருட்படுத்தாமல், சோதனைகளை பொருட்படுத்தாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நின்று அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கால்கள் உங்களுடைய ஆலயத்தில் என்ன பண்ணிடுச்சு? வந்து நிற்கலாயிற்று. ஆமேன். மூன்றாவது, இதே அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. சிலர் ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? சொல்லுங்க, எதுக்கு ஆலயத்துக்கு போவாங்க? சொல்லுங்க, எதுக்கு போவாங்க? உலக மக்கள் கோயிலுக்கு போகிறாங்கல்ல, முஸ்லீமுங்க மெக்கா மதீனாவுக்கு போகிறாங்கல்ல, எதுக்கு போகிறாங்க? சொல்லுங்க. கிறிஸ்தவங்க இங்கேருந்து எங்கே போகிறாங்க? சொல்லுங்க, எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? இன்னும் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? இஸ்ரேல் நாட்டுக்கு. இங்கேருந்து ஆவிக்குரியவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? இயேசு விடுவிக்கிறார் 4 மாவடிக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எங்கே போகிறாங்க? இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்துக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எங்கே போகிறாங்க? இன்னும் வசதி ரொம்ப 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வச்சுக்கிறவங்க நான் டூருக்கு போகிறேன்னு எங்கே போகிறாங்க? இங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு என்ன பண்ணுறாங்களாம்? போகிறாங்களாம். எதுக்காக? அந்த அழகை பார்க்குறதுக்காக, அந்த கட்டிடக்கலையை பார்க்குறதுக்காக, அங்கே அங்கே பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்காக. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன். கட்டிடத்தை போய் பார்க்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இந்த கட்டிடத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை பார்க்கிறவராக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய கட்டிடம். முதல்ல எது அவருடைய கட்டிடம்? எது அவருடைய கோவில்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அது எது அவருடைய முதல் கோவில்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? சொன்னாரா இல்லையா? அப்போ முதல் கோவில் எது? முதல் ஆலயம் எது? நான் தான் அவருடைய ஆலயம். சத்தமா சொல்லுங்கள், நான் தான் அவருடைய ஆலயம். 2வது, என் குடும்பம்தான் அவருடைய ஆலயம். முதல்ல சொல்லுங்கள், நான் தான் அவருடைய ஆலயம். 2வது, என் குடும்பம்தான் அவருடைய ஆலயம். 3வது, எங்கள் சபை தான் அவருடைய ஆலயம். ஆமேன். அப்போது முதல்ல நீ ஜெபம் பண்ணணும். 2வது, உங்கள் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். 3வது, உங்கள் சபையாக உட்காந்து ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நான் தனியாக இருக்கும்போது சின்ன ஆலயம், எங்கள் குடும்பமாக உட்காரும்போது ஒரு கோவில், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அமரும்போது அது பெரிய ஆலயம். புரிஞ்சவங்க கைத்தடி காத்துற சோத்திரம். ஆமென். எனக்குள்ளே தான் அவருடைய ஆலயம் இருக்குது. என் வீட்டுக்குள்ளே தான்
அவருடைய ஆலயம் இருக்குது. எங்கள் சபைக்குள்ளே தான் அவருடைய ஆலயம் இருக்குது. இங்கே எத்தனை ஆலயம் உட்காந்துங்குது பாருங்கள், திரும்பி பாருங்கள். ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உட்காந்துங்குது. இந்த 40 ஆலயங்களும் சேர்ந்தால் ஒரு பெரிய ஆலயம். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள்னா என்ன அர்த்தம்? வீட்டில் என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபம் பண்ணாங்க. வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனை ஆராதித்தாங்க. நீங்கள் நானும் எருசலேம் இசைவினைப்பான நகரம், இசைவினைப்பாய் கட்டப்பட்டிருக்கிறது, நான் அங்கே போகிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்லை. போனால் தான் தேவனை ஆராதிக்கணும்னு இல்லைங்க. நம்ம கூடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது பாருங்கள், வசனம் வாசிங்க. 4வது வசனம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு இங்கே வரணும் தெரியுமா? அவர் ஸ்தோத்திரம் பண்ண, அவரை துதிக்க, அவருடைய நாமங்களை சொல்லி அவரை உயர்த்த, மேன்மைப்படுத்த. இதா பார்க்கலாம், சொல்லுங்கள். ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் எப்படி பழகிட்டோம் பற்றியா? 10 சோத்திரம் சொன்னால் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு 10 சோத்திரம். நல்லவரே, இந்த மாதிரி 10 வார்த்தையை போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது. என்னங்க சோத்திரம் பண்ண? அல்லேலூயா. ஒரு 10 சோத்திரம் சொல்லுங்கண்ணா. என்னென்ன சோத்திரம் சொல்கிறோம்? அப்போ வீட்டில் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? வீட்டில் எப்படி தேவனை ஆராதிப்பீங்க? எவ்வளோ பாட்டு பாடுறோம். பாடுங்க. முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, பெரியவரே, வானத்தில் இருக்கிறவரே, பூமியில் இருக்கிறவரே, எனக்குள் இருக்கிறவரே, என் குடும்பத்திற்குள் இருக்கிறவரே, என் சபைக்குள் இருக்கிறவரே, என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறவரே, என்னிடத்தில் இருக்கிறவரே, எல்லாரிடத்தில் இருக்கிறவரே. ஏன்னா பைபிள் பஸ்ட்டாக சொன்னேன். நான் எங்கேருந்து சொன்னேன்? இந்த ஸ்தோத்திரம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? வாயில் அவர் துதியும். ஆனால் நம்ம வாயில் என்ன இருக்குது? நம்ம வாயில் என்ன இருக்குது? ஆமென். நம்ம வாயில் என்ன இருக்குது? வேதம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் அவருடைய ஒரே வாயிலிருந்து புறப்படலாமா? புறப்படக்கூடாது. அப்போ என் வாயில் என்ன வரணும்? யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றானா. அப்போ நம்முடைய வாயில் எப்போது என்ன இருக்கணும்? எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம், அன்புள்ளவரே ஸ்தோத்திரம், அழகானவரே ஸ்தோத்திரம், அறிவானவரே ஸ்தோத்திரம், ஆற்றல் உள்ளவரே ஸ்தோத்திரம், மாற்றம் தருகிறவரே ஸ்தோத்திரம், மனதை மயக்குகிறவரே ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நான் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணேன்? இப்போ நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னாம்மா வாய் அப்போ வீட்டில் என்ன தான் ஜெபம் பண்ணுறீங்க எல்லாரும் தெரியல. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் விட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் ஒரு காரியத்தை ஒரு சாப்டர் விட்டு முடிக்காம விட மாட்டேன். நீங்கள் சொல்லாமல் விட மாட்டேன். ஒன்று கவனிங்க, இதெல்லாம் வராது. எப்படி வரும் தெரியுமா? தொடப்பு கட்ட வாய் பிஞ்சுக்கும். சி என்ன அப்புறம் வருது இல்லை அதெல்லாம் என்னென்ன வருது? வேகமாக ரைமிங்காக வரும். நமக்கு சொல்ல வரல, அது வருது இல்லை. அது இது ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா இது பழக்கமாகல. எது பழக்கமாக இருக்குது? காலையில் அடங்க மாட்டான், சொல்கிறத கேட்க மாட்டான். இப்படிலாம் பேசுகிறோம் பிள்ளைங்கள. அவனுக்காக போய் 10 சோத்திரம். ஆண்டவரே நல்லவரப்பா, என் பிள்ளை நல்லவனா என்ன பண்ணுங்க?
என் வீட்டுக்காரரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். திரும்ப ஒரே ஒரு முறை. 1 எல்லாரும் சொல்லுங்க. நல்லவரே ஸ்தோத்திரம். சத்தமா. வல்லவரே, கிருபை உள்ளவரே. நான் எடுத்து தான் கொடுப்பேன், நீங்கள் அதை சேர்த்து தான் சொல்லணும். சரியா? கிருபை உள்ளவரே, மகிமையானவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, யெகோவா சிட்கேனு. எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணோம்? இப்போ இந்த 10 ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? வீட்டில் போனால் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் ஜெபமே பண்ணணும். ஆமேன். பிதாவே, சத்தமாக சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 பேர் முதல்ல இருக்கணும். சொல்லுங்க, எது 3 பேர் முதல்ல இருக்கணும்? அப்பா, அம்மா, வாத்தியார். இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் 3 இதெல்லாம் இருக்கணும். எல்லாம் அமைதியாகிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது 3 முதல்ல இருக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிதாவே உமக்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு, அவர்தான் குமாரன். சரியா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு. இந்த வரைமுறை தவிர்த்து நீ என்ன ஜெபம் பண்ணாலும் உன் வாய் தான் சொல்லுமே தவிர உன் ஜெபம் அங்கே போகாது. ராமேன் சொல்லுங்க. அதனால தான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பிதாவே உமக்கு, இயேசுவே உமக்கு, ஆவியானவரே உமக்கு, கர்த்தராய் இருக்கிற இயேசுவே உமக்கு, பிதாவாகிய தேவனே உமக்கு, வழிகாட்டியாகிய ஆவியானவரே உமக்கு. இப்படி நீங்கள் 3த்தையும் வச்சு அவருக்கு என்னென்ன பட்டம் கொடுக்கணும் கொடுத்துனே இருங்க. அதுதாங்க ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தினால என்ன பண்ணணுமா? சபை நிறையப்படணுமா, ஜபம் நிறையப்படணுமா, தேவனுடைய ஆலயம் நிறையப்படணுமா. அதுதான் அவருடைய மகிமையாய் இருக்கிறது. இதை ஸ்தோத்தரிப்பதற்காகத்தான் இந்த ஜனங்கள் எல்லாம் எங்கே போகுமா? எருசலேமுக்கு போகும். கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். ஆமேன். இப்போ அங்கேருந்து எதுக்கு வந்த, எதுக்கு போனேன் அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரர் கேட்டார்னா, நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போனேங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வீட்டிலிருந்து இங்கே வருகிற வரைக்கும் ஸ்தோத்திரத்தோடே என்ன பண்ணணுமா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். 5வது வசனம், அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 6வது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் சொல்றேன், அவங்க சுகித்திருப்பார்கள், அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே அவங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? அவங்க யாரை நேசிக்கிறாங்க? தப்பா சொல்றீங்க. அவருடைய ஆலயத்தை நேசிக்கிறார்கள். அவருடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். தேவனுடைய ஆலயத்தையும் தேவனையும் நேசிக்கிறவர்கள் வீட்டில் சும்மா என்ன பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவங்க வீட்டில் சும்மா எங்கே ஓடியாருவாங்க? கடைசி நிமிஷத்துக்கு கூட என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, ஐயா வேலைக்கு போயிட்டேன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரின்னு சொல்கிறது அந்த ஆசீர்வாதத்தையாச்சும் நான் என்ன பண்ணுறேன், வந்து வாங்கிக்கிறேங்க ஐயான்னு அது ஓடி என்ன பண்ணுவாங்களா? ஆலயத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க யாரை நேசிக்கிறாங்க? சொல்லுங்கள், யாரை நேசிக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறாங்க. தாவீது தேவனுடைய ஆலயத்தை நேசித்ததினாலே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று
எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? அடுத்து என்ன இருக்கணும் சொல்லுங்க. என்ன இருக்கணும்? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. என்ன இருக்கணும்? சமாதானமாக. இன்னைக்கு சமாதானம் இல்லாத இடத்துல நீ உட்காரதும் வேஸ்ட்டு, நீ பாடுறதும் வேஸ்ட்டு, நீ ஆராதிக்கிறதும் வேஸ்ட்டு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? சமாதானம் இருந்தால் தானுங்க சந்தோஷம் வரும். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? சுகம் இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? எல்லாருக்குள்ளும் ஐக்கியம் இருக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணுங்கள்? நேசிங்க. தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றத மனமகிழ்ச்சியாக கருதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். உம்முடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது தாவீது மகிழ்ந்தது போல எங்கள் தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு வாரமும் மகிழக்கூடியவர்களாய், ஆலயத்துக்கு ஆயத்தத்தோடு புறப்பட்டு வரக்கூடியவர்களாக தேவன் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே வேலைகள் மத்தியில், தங்களுக்கு இருக்கிறதான அநேக காரியங்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உதறி தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாவதாக, அவர்கள் நினைக்கிற காரியங்கள் கைகூடி வருவதாக. இருதயத்தின் நிறைவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்ன வாஞ்சிக்கிறார்களோ அந்த வாஞ்சையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, சபைக்குள்ளே ஒரு உற்சாகம் காணப்படட்டும். தேவனுடைய மகிமை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக, நல்ல கரங்களை தட்டி பாடுகிறவர்களாக, வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை ஆர்வத்தோடு எடுத்து வாசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியப்படுகிறவர்களாக, நேசம் கொண்டவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லா விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தரித்திரங்கள் நீங்கட்டும். கை கால் வலிகள், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே, அவங்க உடலில் என்னென்னலாம் பிரச்சனைகள் அவர்களுக்கு எதிரிட்டு வருகிறதோ, பிசாசானவன் கொண்டு வந்து அவர்களை வீழ்த்தும்படியாய் ஆண்டவரே தந்திரமாய் காரியங்களை செய்கிறானோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்குவீராக என்று நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்தவங்க பலனாய் போகட்டும். ஆண்டவரே, சுகவீனமாய் வந்தவர்கள் சுகத்தோடு செல்லட்டும். வியாதியோடு வந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் வியாதி நீங்கி சுகம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இப்படிப்பட்ட நன்மையினால கர்த்தர் நிரப்புவீராக. தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிற மக்களாய் கர்த்தர் மாற்றும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று நம்முடைய திருச்சபையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஒரு 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து அன்பின் வாழ்த்துக்களோடு கலைந்து செல்வோம்.